இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். ஆமாம், 2010ஆம் ஆண்டு ஈழப்போர் மிக கடுமையாக நடந்து கொண்டிருந்த நேரத்தில் நான் சீமானுடைய சந்திப்பு எனக்கு கிடைத்தது. எனக்கு பாடல் எழுதி மெட்டமைத்து பாடமும் செய்யக்கூடிய ஆற்றல் இருந்ததால் அதை இனம் கண்டு கொண்ட சீமான் என்னை இயக்கத்தில் சேர்த்து அந்த பாடலை எழுதி வைத்தார். 2010ஆம் ஆண்டு அந்த பாடலை எழுதி கொடுத்து மெட்டமைத்து கொடுத்து அதை சீடியாக்கி கொடுத்தேன். அதை சேலம் மாநாட்டில் வெளியிட்டோம். அன்றைய காலகட்டத்தில் பெரியாரிய தமிழ் தேசிய உணர்வில் இருந்ததால் எனக்கு சீமானோடு ஒத்துப்போனது. கொஞ்ச காலகட்டத்தில் அவருடைய போக்கும் அவருடைய சர்வாதிகாரத்தனமும் எனக்கு ரொம்பவும் பிடித்தமில்லாததால் நான் அவரை விட்டு கொஞ்ச காலம் விலகி இருந்தேன். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பெரியாரை கடுமையாக விமர்சித்து சங்கி என்றால் சக நண்பன் என்று RSS அடிவருடியாக மாறிய பிறகு என்னுடைய பாடலை இனி அந்த நாம் தமிழர் கட்சிக்காக போடக்கூடாது என்பதில் சொல்வதில் நான் உறுதியாக இருக்கிறேன். இனிமேலும் இன்னொன்று என்னென்னு கேட்டால், வலசரவாக்கத்தில் அவர் மீது பாலியல் குற்றச்சாட்டுக்காக அவரை விசாரணைக்கு அழைத்து வலசரவாக்க காவல் நிலையத்தில் அவரை விசாரிக்காங்க. அப்போ அந்த கட்சிக்காரர்கள் வெளியில் நின்று தலைமகனே என் பிரபாகரனே என்ற பாடலை அவர்கள் பாடுகிறார்கள். எனக்கு மிகுந்த வேதனையாக இருந்தது. எந்த சூழ்நிலையில் எந்த தலைவருக்காக நான் போட்ட பாடலை மிக கேவலமான ஒரு சூழ்நிலையில் அவர்கள் அந்த பாடலை பாடும்பொழுது எனக்கு மீண்டும் அதிக மன உளைச்சலை தந்தது. அதுவரையும் நான் கட்சியை விட்டு கொஞ்சம் ஒதுங்கியிருந்தாலும் இனிமேலும் இதை அனுமதிக்கக்கூடாது. என்னுடைய பாடலை எனக்கு இதுவரை ராயல்ட்டி எதுவுமே அவர் வழங்குவதில்லை. இதுவரையும் ஆச்சு. எனக்கு 10 லட்ச ரூபா பாடலை நான் இந்த பாடல் அப்போமே 10 லட்ச ரூபா செலவழித்து நாங்கள் பதிவு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திமா பரமசிவன் அப்படிங்கிற ஒரு திரைப்பட விழாவோட ஆடியோ லான்ச்சில் சொல்கிறார். என் பாட்டு 3 பாட்டையும் பாடிட்டு நீ வெளிமூடி மறைந்தால் முத்துக்குமரன் அந்த பாடல் பிறகு ஆண்ட பரம்பரை மாண்டு போவதோ தலைமகனே என் பிரபாகரன் இந்த பாடலை பாடுகிறார். பாடிக்கிட்டு என் தம்பி இசைவேந்தன் என்ற ஒரு தம்பி எழுதிய பாடல் என்று அவர் சொல்லுகிறார். இப்போதைய சூழ்நிலையில் நான் இருந்த கொள்கை வேறு, நானும் அவரும் இருந்த கொள்கையில் இருந்து அவர் பிறண்டு நேர் எதிரான கொள்கைக்கு RSSின் அடிவருடியாகவே மாறிவிட்டார். சங்கி என்றால் சக நண்பன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வந்த பிறகும் அதற்கு பிறகு பாலியல் குற்றம் சாட்டப்பட்ட பிறகு வலசரவாக்கத்து காவல் நிலையத்தில் அவரை விசாரிக்கும் பொழுதும் அவருடைய தொண்டர்கள் இந்த பாட்டை பாடும் பொழுது எனக்கு மிகவும் வருத்தமாகவும் கவலையாகவும் இருந்தது. என்ன பண்ணியிருக்கீங்க? இப்போ நான் அவர் மீது ராயல்ட்டி கேட்டு லீகல் நோட்டீஸ் அவருக்கு அனுப்பியிருக்கிறேன். ஆமாம், இங்கே நான் பண்ணியிருக்கிறது இனிமேல் என்னுடைய பாடலை அவர் எந்தவித காரணத்தை கொண்டும் என்னோட அனுமதி இல்லாமல் பாடக்கூடாது அப்படிங்கிறத நான் புகாராக அளித்திருக்கிறேன். எனது பாடல்களை பயன்படுத்த சீமானுக்கு தடை விதிக்க வேண்டும் என நெல்லை காவல் ஆணையரிடம் முன்னாள் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி புகார் தெரிவித்திருக்கிறார். அவர் பேட்டி அளித்திருக்கிறார். அதனையும் நாம் பார்த்தோம். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.